உங்களோட லைஃப் கொஞ்சம் பெஸ்ட் லைஃப்ங்க, கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு. அதான் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், வேணாம் சொல்லவே வேணாம். ஐயோ பசிக்குது, வீட்டில் வேற பொண்டாட்டியோட சண்டை, ரோட்ல தான் படிக்கணும், அப்படி வரணும்னு நினைக்கிறேன். நம்ம சந்தோஷமா இருந்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேன். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Behind Its Gold Mike Music Awards 2024 நவம்பர் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. டிக்கெட் 9 வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 1991 அந்த மாதிரி போயிட்டு ஏஆர் ரஹ்மான் சாரோட டியூன் எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ வந்து நம்மளே டைரக்டா மணிரத்னம் பார்த்துட்டு சார் ஒரு பாட்டு இருக்கு சின்ன சின்ன ஆசை அப்படி சொல்லிட்டு லிரிக்ஸும் தெரியும் டியூனும் தெரியும். ஆனா உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னா அடுத்து ரஹ்மான் சாரோடயே வேலை பார்க்க போயிட்டு பொண்ணுங்கிட்ட எதை புரிஞ்சிக்க முடியவில்லை. இல்லை எது சொன்னால் நான் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு வெளில சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டால் வெளில சாப்பிட போகணும்னு அர்த்தம். நாங்கள் 2 பேரும் 2003லேருந்து ஒன்றா இருக்கோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி. ஸோ எனக்கு இப்போ அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியுது, சொல்லனாலும் புரியுது. எனக்கு வந்து அது முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பொண்ணுங்க கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னு இல்லை, அவங்க எல்லாத்தையும் கிளியராக கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. நம்ம தான் வந்து எனக்கு எங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். 2012 படம் கூட்டு போகிறோம், கூட்டத்தில் வந்து ஒருத்தன் சொல்கிறான் பாரு அதெல்லாம் உலகம் அழியிறத பார்க்க வருது பாரு அப்படின்றாங்க தாத்தாவை பார்த்து. ஐயோ என்ன சொல்கிறான் அப்படின்னு. இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா, படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஹாலிவுட்னா ஹாலிவுட் தான்றாரு. 93 வயசில் இருந்துட்டு தான் அவர் இறந்தார். மிஸ் பண்ணல, எனக்கு அவர் கூட இருக்க பிடிக்கும்ன்றதுனால அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். என்னோட கோர் ஃபோக்கஸ் வந்து என்னை சுற்றி இப்போ வந்து ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில் அவங்க குழந்தைங்களாம் செம்மையாக படிக்கணும். எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதோடு எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும். இதுக்கு தான் நான் வந்து 21 வயசில் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப பேட் கண்டிஷன் இருந்தது. இப்போ அதுக்காக தான் நான் வேலை செய்கிறேனே தவிர வேலை செய்கிறதுக்காக நான் இல்லை. நான் வந்து குடும்பத்தை பெட்டராக வச்சுக்கிறதுக்கு வேலை செய்கிறேன். என் ஆஃபீஸில் ஹெட்டாக இருக்கிறவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நாளைக்கு 2 மணிக்கு வந்துரு அப்படின்வாங்க. நாளைக்கு 2 மணின்றது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணி. ஏன்னு கேட்டால் இவர் வராரு, இவங்க கூப்பிட்ற டைம்லலாம் நம்ம அவைலபிளாக இருக்கணும். 12:30 மணிக்கு நைட்டு ஒரு குடும்பஸ்தனை கல்யாணம் ஆனவனை கூப்பிட்றேன்னா என் குழந்தை அப்போ தான் பிறந்திருக்குன்னா நான் எப்படி வரணும், எதுக்கு எனக்கு அந்த. ஆனால் இன்டர்வியூ வேலை நான் போவேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை பார்த்தா ஒரு பாயிண்டில் வந்து நான் டைம் சொல்லுவேன். இப்போ யாராவது ஒருத்தர் நினைச்சு பலூன் உடைக்கணும், அதுதான் இல்லை. என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா நீங்கள் அதை உடைக்கிறீங்க, உள்ள கொஸ்டின் இருக்குமா? ஓ பலூன் உடைச்சா உள்ள கொஸ்டின், அவன் வாயால கேட்கறது உனக்கு பிடிக்காம இந்த டாஸ்க். ஸோ டிஸ்க்ளைமர் ஃப்ரம் ஆவுடையப்பன், ஐ திங்க் ஆல் கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டப்ஸ் ஐயோ. இதில் விவகாரமான கேள்வியாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பாலாஜி அவர்களே. 5 சூப்பர் பவர் கிடைச்சா அது என்ன பவர்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும், அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு எப்பவுமே இந்த ஆசை இருக்குது. என்னென்னா நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகலாம். ட்ராவலே பெருசாக இல்லாமல். ட்ராவலே எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து என் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர், 15 நிமிஷம் ஆகும். திருப்பி என் வீட்டுக்கு தான் வரணும். மேக்ஸிமம் என்னால் வந்து அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் சுற்ற முடியும். என்ன ரொம்ப தூரமாக போனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் ஒரு சூப்பர் பவர் கிடச்சா நினச்ச இடத்துக்கு அப்படின்னு, ஜம்பர்னு ஒரு படம் நினைக்கிறேன், நம்ம நினச்ச இடத்துக்கு அங்கே போய் அப்பியர் ஆயிடலாம், அது எனக்கு பிடிக்கும். இன்னொரு சூப்பர் பவர் வந்து எனக்கு இது பிடிக்கும், இந்த நேற்று இன்று நாளை 24. ஆமாம், அந்த படம்லாம் பார்க்கும்போது இந்த ஏதாவது டைம் மிஷினு. ஆனால் அதில் எனக்கு என்ன பிடிக்குன்னா இந்த நேற்று இன்று நாளையில் காந்திஜி நடந்துகிட்டே இருப்பார், இவங்க நிற்பாங்க 24ல் வந்து அந்த மேட்ச் போது இப்படி பாட்டு. இது எனக்கு சில நேரத்தில் தோணும், எனக்கு இந்த இதெல்லாம் வரும். இப்போ வந்து நம்ம வந்து 1991 அந்த மாதிரி போயிட்டு இப்போது ஏஆர் ரஹ்மான் சாரோட டியூன் எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ வந்து நம்மளே டைரெக்டாக மணிரத்னம் பார்த்துட்டு சார் ஒரு பாட்டு இருக்கு சின்ன சின்ன ஆசை அப்படி சொல்லிட்டு லிரிக்ஸும் தெரியும் டியூனும் தெரியும். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய மியூசிக். அப்போ டைரக்டர் சங்கர் டெபுவே பண்ணல. அப்போ நம்ம வந்து ஜென்டில்மேன் கதையை போயிட்டு நம்ம சொல்லிட்டு சரி அர்ஜுன் வச்சு தான் பண்ணலாமா, இப்போ இந்த வாட்டி பண்ணால் ரஜினி சார்கிட்டே ஃபஸ்ட் எடுத்தோடனே சார் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லி சொல்லலாமான்னு. ஸோ ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னா அடுத்து ரஹ்மான் சாரோடயே வேலை பார்க்க போயிட்டு எவ்வளோ தெரியும். இல்லை யோசிச்சிருக்காங்க என்ன, இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, 1991க்கு நான் போயிடுறேன், போயிட்டு அந்த 91 கூட இல்லை 90க்கு போயிடுறேன். அப்போ எனக்கு 6 வயசோ 5 வயசோ தெரில. அந்த டைமில் போயிட்டு இப்போ இவ்வளோ டியூனும் நம்ம கிட்ட இருக்குது, எல்லா நாலேஜும் இருக்குது. மின்சார் வா வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படி போய் ரோட்டில் தெருவில் பாடினாலே எல்லாரும் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். அச்சா, ஸோ அது ஒரு பவர். 5 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 2 ஓகே, 2 ஓகே இல்லை. அடுத்து ரஹ்மான் சாரை பாருங்க, கண்டிப்பாக சொல்லுவோம். இதை பார்த்துட்டு போகிறாருன்னு பயமாக இருக்கு. ஹாப்பி எண்டிங் டீசர் டீல்ஸ் வித் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் எமோஷன்ஸில் அதில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு எமோஷன் நீங்கள் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது என்ன? பொண்ணுங்கிட்ட எதை புரிஞ்சிக்க முடியவில்லை. பொண்ணுங்கிட்ட எதை புரிஞ்சிக்க முடியவில்லை இல்லை எது சொன்னால் நான் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு இஷ்டம் இல்லை. எனக்கு புரிஞ்சே நிறைய விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். அதனால் எனக்கு கொஞ்சம் புரியுது. இப்போலாம் முன்னாடிலாம் சுத்தமாக புரியாது, இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. முன்னாடிலாம் எதனால இப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க,
அப்படின்றது தெரியாது. இப்போலாம் எனக்கு தெரியுது. அதை வந்து தெரிஞ்சு இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகும்போது நீங்கள் சொன்ன அந்த இஷ்டம் மாதிரி வெளில சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டால் வெளில சாப்பிட போகணுன்னு அர்த்தம், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அப்போலாம் எனக்கு புரியாது. சண்டே எனக்கு என்ன இந்த சண்டே வீட்டில் தான் இருக்கணுமா உனக்கு? ஆனால் ஆமாம் டயர்டாக இருக்குல்ல, எவ்வளோ வேலை எப்போ பாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா நீ வாரம் வீட்டில் மொக்கையாக தூங்கிட்டு இருக்க, எங்கேயா வெளில கூப்பிட்டு போகிற. ஸோ இப்போலாம் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆகுது. என்னோடய ஒய்ஃபை வந்து நாங்கள் 2 பேரும் 2003லேருந்து ஒன்றா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி. ஸோ எனக்கு இப்போ அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியுது, சொல்லனாலும் புரியுது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் எப்படி இப்போ வந்து நாமளே இப்படி இருக்கேன், ஃபோன் இருக்குது என்ன காட்டு என்ன அப்படின்னா எதுவும் இல்லை நான் என்ன அப்படின்னா அப்போ என்ன இருக்குன்னா என் ஆஃபீஸ்லேருந்து யாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க வேலை அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி வந்து ஏதாவது லீவு நாளாக இருக்கும், அவங்களுக்கு தெரியும் நான் இப்போ போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ இப்போ ஏதாவது சொல்லனாலும் அவங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து அது முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கேன். ஸோ பொண்ணுங்க கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னு இல்லை, அவங்க எல்லாத்தையும் கிளியராக கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. நம்ம தான் வந்து அட்டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் அட்டென்ஷன் இல்லை மெயினாக அதுதான். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது இப்போ நான் அங்கே அப்படியே பேசிட்டே அங்கே போவேன், அவங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, ஓ அப்படியா அப்படி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போவேன். அந்த கதையை நான் நீங்கள் நைட் வரைக்கும் கேட்வேன், ப்ளீஸ் நான் அப்படி பண்ணல, நான் அந்த லாஸ்ட் வேர்டு சொல்லிட்டா அந்த லாஸ்ட் வேர்டு சொல்கிறேன் பாரு, நீ என்ன தெரியுமா சொன்னேன் லாஸ்ட்டாக, என்ன தெரியுமா கன்ஃபியூஷன் இல்லை நான் அதை சொல்ல இல்லை நீ கதை சொன்னேன் எனக்கு கேட்டேன், நான் எனக்கு அப்படி சொல்லி நைட் வரைக்கும் கேட்டு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் வரும். ஸோ இப்போ எனக்கு புரியுது எல்லாம், ஆனால் நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் கொஸ்டினாக இதை வச்சுக்கலாம். லைஃப்பில் அதிகமாக மிஸ் பண்ணுற விஷயம் என்ன, நீங்கள் ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன? உருக்கமாக வச்சுருக்காங்க. உருக்கமாக மிஸ் பண்ணுற விஷயம் நீங்கள் சூரியவம்சம் மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லணும். மிஸ் பண்ணுற விஷயம்லாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு எங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், அவர் கூட எக்கச்சக்க நல்ல மெமரிஸ் இருக்குது. ஸோ 93 இயர்ஸ்லாம் இருந்தார், ரொம்ப ஹாப்பியாக தான் அவர் இறக்கும்போது அவர் லைஃப்பில் வந்து என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தார். ஸோ அதனால் மிஸ் பண்ணல. எனக்கு அவர் கூட இருக்க பிடிக்குன்றதுனால அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். அப்போ ரொம்ப நான் ஒரு 2012க்கு நானும் அவரும் போனோம். அப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். 2012 படம் கூட்டு போகிறோம், வெளில வரும் படம் பார்த்துட்டு கூட்டத்தில் வந்து ஒருத்தன் சொல்கிறான், பாரு அதெல்லாம் உலகம் அழியிறத பார்க்க வருது பாரு அப்படின்றாங்க தாத்தாவை பார்த்து. நான் சிரிக்கிறேன், என்ன சொல்கிறான் அப்படின்னு. இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா, படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஹாலிவுட்னா ஹாலிவுட் தான்றாரு. ஆனால் அவன் எங்கள் தாத்தாவை வந்து இவெல்லாம் இந்த தாத்தா 90 அது மாதிரி 93 வயசில் இருந்துட்டு தான் அவர் இறந்தார். பட் எனக்கு எங்கள் தாத்தான்றதுனால 150 வருஷம் வரைக்கும் இருந்தாலும் என் கூட எனக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ மிஸ் பண்ணுறேன்னா எங்கள் தாத்தாவை மிஸ் பண்ணுவேன். அண்ட் டெய்லி வீட்டுக்குலேருந்து கிளம்பும்போது தாத்தாவுக்கு கும்பிட்டு தான் கிளம்புவேன். ஓ அப்படியா? எங்கள் தாத்தா பாட்டியை கும்பிட்டுட்டு நான் வீட்டிலேருந்து வெளில வருவேன். ஸோ எனக்கு மற்றபடி நான் மிஸ்லாம் பண்ணல. இதை மிஸ் பண்ணுறேன், சின்ன வயசில் ஞாபகம் வருது, அது கிடையாது. என்னை சுற்றி படித்த எல்லாரும் என் கூட இருக்காங்க, கான்டாக்டில் இருக்கானான்னு கிடையாது, வேணுன்னா ரீச் பண்ணுற தூரத்தில் இருக்காங்க. வீடு நான் முன்னாடி வந்து திருவான்யூரில் இருந்தேன், இப்போ பெசநகரில் இருக்கேன், பின்னாடி தெரு. ஸோ அதனால் எனக்கு மிஸ் பண்ணுற இதெல்லாம் இல்லை. ஐ எம் ஹாப்பி. நிறைய இன்டர்வியூ சொல்லுவீங்க தாத்தா பற்றி, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுவீங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்களே, முன்னால் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருப்ப ஸ்பாட்டிஃபையும் பண்ணுவீங்க, பக்கம் ஸ்டாண்டப் காமெடியும் பண்ணுவீங்க, உங்களோட ஃபோர்ட்டாகவே இருந்துருந்தது. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால இது வேணான்னு இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? நான் முன்னாடி வந்து எல்லாம் ஒன்றா தான் பண்ணுவேன். ஒரு டைம் பீரியடில் ஒரு டைமில் ஒரு விஷயம். இப்போ அந்த ஸ்பாட்டிஃபைன்ற விஷயம் வந்து நான் ரேடியோ எப்போக்கு வெயிட் பண்ணேனோ அப்போலேருந்து ஆன்லைனில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எல்லாருக்கூடயும் பேசிடணும். அந்த மீடியம் என்னோட மீடியம், பர்சனல் மீடியம். அதில் வந்து வாரம் ஒரு வாட்டி வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருந்தேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக ஆச்சு. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த சூர்யா சார் படம் வந்து கமிட் ஆகி இப்போ அந்த படம் ஷூட்டிங் போடணும் போது எனக்கு ஃபுல் எனர்ஜி, ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நடுவில் சொர்க்கவாசல் ரிலீஸ் இருக்குது அப்படின்றதுனால ஐ வாண்ட் டு கிவ் எவ்ரிதிங் டு திஸ் ஃபிலிம். பிகாஸ் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, நான் ரொம்ப ஆசைப்பட்டு வேலை பண்ண படம். இது ரிலீஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த வேலை பண்ண போனேன்னா எனக்கு நடுவில் வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். என்னோடய கான்சன்ட்ரேஷன் 200% அதில் இருக்கும்போது என்னால் அதில் நல்லா டெலிவர் பண்ண முடியும். இது நான் வந்து வாரம் ஒரு கமிட்மெண்ட்டாக, இல்லை ஒரே ஒரு ஈவினிங் வந்தீங்கன்னா இவ்வளோ காசு கிடைக்கும், இல்லை நடுவில் ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா இப்போது சீரீஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் கமெண்ட்ரி வந்தீங்கன்னா இருக்கு, அதெல்லாம் எனக்கு போவேணாம். ஏன்னா இப்போ என்னோட கோர் ஃபோக்கஸ் வந்து இப்போன்னு இல்லை, எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்கு. நான் எல்கேஜி பண்ணும்போது எல்கேஜி தான் பண்ணுவேன். பட் உங்களோட லைஃப் கொஞ்சம் பெஸ்ட் லைஃப்ங்க, கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருக்கும் அமையாது. ஐயோ இப்போ ஐயோ ஏங்க எல்லாம் வயிற்றுச்சலாம் பேசுகிற மாதிரியே இருக்கு. ஏங்க வயிற்றுச்சல் சொல்லுங்க, ஹவு பிளஸ்ட் யூ ஆர்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறேன் நான். அப்படி இப்போ உங்களை சொல்ல இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையும் இதே மாதிரி ஒன்று சொல்லி. அப்படியா? ஆமாம், நான் இதுக்கப்புறம் வந்து அதான் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இப்போ வேணாம் ஐயோ பசிக்குது, வீட்டில் வேற பொண்டாட்டியோட சண்டை, ரோட்டில் தான் படுக்கணும் அப்படி வரணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொன்னாலே ஆமாண்டா இருப்படா நீ இருக்க மாட்ட அப்படின்றானுங்க.
கீழே வந்து பார்த்தா சம்மந்தமே இல்லை, நம்ம சந்தோஷமாக இருந்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேன். இல்லைங்க, நான் ஆக்சுவலாக சொல்ல வந்ததுன்னா ஒரு பிளஸ்ட் லைஃபாக வாழ்றீங்க, ஹவு பிளஸ்ட் யூ ஆர்னு ஃபீல் பண்ண. தேங்க்யூ அவருடைய நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக இல்லை தான், அதுவும் அவன் இருக்கான் என் ஃப்ரெண்டு தான், என் சொத்தெல்லாம் எடுத்துக்க பார்த்துக்கிறான். எனக்கு சுத்தமாக நல்ல நண்பர்களே கிடையாது. வீட்லேயே எக்கச்சக்க பிரச்சனைங்க அவருடைய அப்பன். இந்த மாதம் இஎம்ஐ வேற கட்டல, பயமாக இருக்குது. நம்பிட்டேன். இந்த வாட்சே வந்து கடன் வாங்கி தான் போட்டு இல்லை இல்லைங்க, சீரியஸாக நம்ம நினச்ச விஷயத்தை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுக்கு என்வரான்மெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, எல்லாருக்கும் நினச்ச விஷயம் பண்ண ஆசை இருக்கும். பட் எல்லா என்வரான்மெண்ட்டும் ஃபேவரபுளாக இருக்காது. அட்லீஸ்ட் ஃபேவரபுளாக அமைச்சிக்க ட்ரை பண்ணுவோம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குங்கப்போ அது பெஸ்ட் லைஃபாக ஃபீல் பண்ணுறேன். அதை சொன்னேன் நான். நம்ம எல்லாத்தையும் மிகைப்படுத்துகிறோம் அவருடைய அப்பன். நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாமே ஜாஸ்தி. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். பாசிட்டிவிட்டினா என்ன தெரியுமா, நெகட்டிவிட்டி அவாய்ட், இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்களேன். ரொம்ப சிம்பிள் தான். என்னோடய கோர் ஃபோக்கஸ் வந்து என்னை சுற்றி இப்போ வந்து ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில் அவங்க குழந்தைங்களாம் செமையாக படிக்கணும். அவங்க ஜென்ரேஷனில், அதான் எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதோடு எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும். இதுக்கு தான் நான் வந்து 21 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். 20 வயசுலேயோ அந்த டைமில் எனக்கு முதல் வேலையில் என்னோடய நோக்கம் வந்து என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. ஸோ நாங்களாம் பெட்டராக இருக்கணும். என்னோடய தம்பி தங்கச்சிலாம் செம்மையாக படிக்க வைக்கணும், அவங்களாம் செம்மையாக படிக்கணும். இப்போ அது டீமாக மாறும்போது இதுதான் என்னோடய ஒரே ஃபோக்கஸு. இப்போது இது எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாட்டம் லைன் ஃபேமிலிக்காகன்னும் போது அந்த ஃபேமிலிக்கிட்ட நம்ம இருக்கணும். இப்போ அதுக்காக தான் நான் வேலை செய்கிறேனே தவிர வேலை செய்கிறதுக்காக நான் இல்லை. நான் வந்து குடும்பத்தை பெட்டராக வச்சுக்கிறதுக்கு வேலை செய்கிறேன். இந்த குடும்பம் ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு 30 குடும்பம். அந்த 30 குடும்பத்தையும் பெட்டராக வச்சுக்கணுன்னா 30 பேரும் குடும்பத்தோடு இருக்கணும். நான் வாடா மச்சி வா, உன் குடும்பத்தை பெட்டராக நம்ம வச்சுக்கலாம், நீ என் குடும்பத்தோடய போய் இருக்காது, என் கூடயே இருந்து வா வேலை செய்யலான்னு சொன்னால் அவன் எதுக்கு என் கூட இருக்கணும்? நாங்கள் இப்போ எழுதினோம் இந்த 14 மாதம்லாம் சொன்னல, என்ன பண்ணுவோன்னா நாங்கள் 10 நாள் எழுதுவோம். ஒரு 4 நாளைக்கு நான் யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டேன், யாருமே என் ஃபோன் எடுக்கக்கூடாது, அவங்களும் யாருக்கும் என் கூட பேச்சுவார்த்தை இருக்காது. அவங்க வீட்டோடு இருப்பாங்க. வீடு இல்லாதவன், அதாவது ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லாதவன், சும்மா நீ போய் தூங்கு, என்ன பண்ணுமோ உனக்கு பிடிச்சதோ நீ பண்ணு, ஆனால் என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேச வேணாம், ஏன்னா எனக்கு வீடு இருக்குது. ஸோ காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 5 மணிக்கு 4:30 மணி 5 மணிக்கு அனுப்பிச்சிடுவேன் நான் எல்லாரையும். அவ்வளோதான். என்னால் சில நாளைக்கு வந்து 2 மணிக்கே அனுப்பிச்சிடுவேன். எனக்கு இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வேணாம், அவங்களுக்கு அதே தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது நான் சார்ட் அவுட் பண்ணி இருக்கும்போதே எனக்கு நிறையா விஷயம், எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கும். எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன். எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கானா இன்றைக்கி, ஆனால் எனக்கு எங்கே நீங்கள் விட்டிங்கனாலும் எனக்கு வீட்டுக்கு. ஸோ அப்படி ஒரு வீடு அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வீடு அமைச்சிக்கிறதுக்கு நான் நிறையா தப்பு பண்ணி, நிறையா வந்து எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாமல் லேர்ன் பண்ணி நான் இப்போ அமைச்சிருக்கேன். அதை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த விஷயத்தையும் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். இல்லை, ஆக்சுவலாக நான் ஏன் சொன்னேன்னா, பொதுவாக சார்ட்டடாக இருக்கணும் தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் சார்ட்டடுங்கிறது ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சார்ட்டடாக இருப்பான், அவன் டைமுக்கு வருவாங்க. 5 மணிக்கு மேலே நீ கால் பண்ணால் எதுக்கடா கால் பண்ணுறேன், ஒர்க் டைம் முடிஞ்சுன்னு டேரெக்டாக சொல்கிற இடத்துல இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்து, இந்தியன்ஸை பொறுத்து அப்படி ஸ்பேஸ் கிடையாது. அது குறிப்பாக மீடியாவில் நான் 5 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கனால சொல்கிறேன், அப்படி ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடையாது. எனிவேர் வில் பி அவைலபிள்னு பாருங்க. பட் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஒரு இடத்த அமைச்சுக்கிறது இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல். அது ஹாப்பியாக இருக்குன்னு இல்லை, நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து அது இதில் சொன்ன மாதிரிலாம் தெரியல. பட் இதில் வந்து இன்னொன்று, இப்போ நான் ஆங்கராக இருந்திருக்கேன், நான் நிறைய அந்த சினிமாக்காரங்க எல்லோரும் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்போது வந்து என் ஆஃபீஸில் ஹெட்டாக இருக்கிறவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நாளைக்கு 2 மணிக்கு வந்துரு அப்படின்வாங்க. நாளைக்கு 2 மணின்றது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணி. ஏன்னு கேட்டால் இவர் வராரு அப்படின்வாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா, நான் நைட் எப்போ கிளம்புறேன், என் ஷோவே 9 மணிக்கு முடியும். வெயிட் பண்ணு, 12:30 இந்த ஆக்டர் வருவார், அவர் கூட 12:30 ஆமாப்பா, அவர் நைட்டு தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வராரு, ஆனால் 12:30 இருக்கணும். ஒரு இது மாதிரி ரேண்டம் டைம்ஸில் இதுக்கு போயிடு, திண்டிவனத்துக்கு போயிடு, கும்மிடிப்பூண்டிக்கு போயிடு, கோயம்புத்தூர் போயிடு அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வேறு ஒரு உலகத்தில் நம்ம ஒரு பிளானை வச்சுருப்போம். ஸோ அப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்டில் தோணுச்சு, இவங்க கூப்பிட்ற டைம்லலாம் நம்ம அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட பெரிய ஆள் ஒருத்தங்க நம்ம ஷோக்கு வரத்துக்காக இருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் செம்மையாக வேலை பண்ணுறேன், ஆர்ஜே பாலாஜி ஷோவில் என்னால் வர முடியுமா, என்ன டைம் சொன்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி என் ஷோவை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி மைண்ட்லலாம் நினைக்கல. ஆனால் எனக்கு சப்கான்ஷியஸாக என்னென்னா, நீ கூப்பிட்ற டைம் இல்லாமல் என்ன வர சொல்கிற, 12:30 மணிக்கு நைட்டு ஒரு குடும்பஸ்தனை கல்யாணம் ஆனவனை கூப்பிட்றேன்னா, என் குழந்தை அப்போ தான் பிறந்திருக்குன்னா நான் எப்படி வரணும், எதுக்கு உனக்கு எனக்கு அந்த. ஆனால் இன்டர்வியூ வேலை நான் போவேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை பார்த்தா ஒரு பாயிண்டில் வந்து நான் டைம் சொல்லுவேன். நான் 12 மணிலேருந்து 9 மணி ஆகலாம், எனக்கு 9 மணி நேரம் வேலை, 12லேருந்து 9 மணி ஆகல இருப்பேன். இந்த டைம் எனக்கு ஷோ இருக்குது, இந்த டைம் இல்லை, நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்கள். ஸோ ஒரு பெரிய ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்க மேனேஜர் கால் பண்ணுவார், சார் உங்கள் ஷோவில் வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சூப்பர் சார்,
மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இல்லை மண்டே டியூஸ்டே இந்த 3 நாள் இருக்குது இதில் ஸோ எனக்கு என்னென்னா நான் என்னோடய டைம் அமைச்சிக்கிற மாதிரி இல்லை என்னை எல்லோரும் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா அந்த வேலை நான் வந்து என்ன பண்ணால் என் டைமுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நான் நல்லா தானே பண்ணோம் அதுக்கு. இப்போ என் ஷோ பெருசானதுனால இப்போ நான் சொல்கிற டைம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அந்த டைம் கான்ஷியஸ். எனக்கு நீங்கள் இந்த ஷோ இருக்குல்ல இது 2:30 மணிக்குன்னு சொன்னீங்க, நான் அங்கே இருக்கிற இன்டர்வியூக்கு போகும்போதுலேருந்தே என் மைண்டில் 2:30க்கு அங்கே இருக்கேன் 2:30க்கு அங்கே இன்ஸ்பைட் ஆஃப் தட் என்னால் லேட் ஆகும். ஆனால் என்னென்னா நான் அது அவேராக இருப்பேன். வந்தோன்னே உங்ககிட்ட சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி அதுவும் அந்த கட்டு. ஸோ அதனால் நான் என்னோடய வேலையை வந்து ப்ராப்பர் டைமாக பிளான் பண்ணுறது, வீடை வந்து வீடு, ஆஃபீஸை வந்து ஆஃபீஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே லிமிட்டே கிடையாதுங்க. 4 நாள் ஒருத்தன் கூட பழகினோன்னா அவனை வந்து நடுக்கூடாரத்தில் உட்கார வைப்போம். எனக்கு ஒரு பாயிண்டில் என் வீடை பற்றி யோசிச்சு பார்த்தா அது வீடாக வந்து சத்திரமான் இருக்கும். 20 பேர் இருப்பானுங்க. 20 பேர் எதுக்கு இருப்பானுங்கன்னா கேட்டால் ஃப்ரெண்டுன்னு வேணாம். ஏன் இவ்வளோ ஃப்ரெண்டுக்கு எப்படி அவனுக்கு எனர்ஜி இருக்கும்? குடிக்க தான் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ எப்போ இதெல்லாம் தேவையில்லை, இதுதான் வீடு, இதுதான் ஆஃபீஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருந்தால் போகிறோம். அதுக்காக எல்லாரையும் வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி போகணும்னு கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்காக பவுண்டரிஸ் வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிறவங்க ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பிளஸ்ட் லைஃப் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த சேஞ்சஸ்க்கு அக்காமடேட் ஆனாங்க. இப்போ என் ஒய்ஃப் வந்து எங்கேயாவது கூப்பிட்றேன், ஏன்னா 10 மணிக்கு மேலே எனக்கு எது பண்ணவும் பிடிக்காது. நான் வீட்டில் இருக்கணும், தூங்கணும். இப்போ எங்கேயா டின்னர் வாங்க, என் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நிறைய 4 பேரண்ட்ஸ் கூட்டி பண்ணுறாங்கன்னா நான் அங்கே போயிட்டு இப்படி உட்காந்துருப்பேன். ஹலோ 10 மணிக்கு போகலாமா அப்படி கேட்பேன். ஸோ அவங்களுக்கு இது பிடிக்காது. பட் ஸ்டில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா அந்த இது மாதிரி இருந்தேன், இந்த ஆயுத எழுத்தில் வர சித்தார்த்த மாதிரி அக்கா இத்தீரி ஏய் அப்படிலாம் இருந்தேன். எனக்கு ஐ மூவ்ட் ஆன். ஸோ ஐ திங்க் காட்ஸ் பின் வெரி கைண்ட். இதில் எல்லாமே நான் பண்ணேன், அதனால எனக்கு இப்படி நடந்தது இல்லை. கடவுள் ரொம்ப ரொம்ப கைண்டாக கருணையோடு என்னை பார்க்குறாரு. தாத்தாவோட ஆசீர்வாதம். நான் சொன்னேனே, எங்கேயோ யாரோ திண்டிவனத்தில் இருக்கிற பையன் அந்த பேனூர்ஸ் இன்டர்வியூ பார்க்கும்போது கீழே ஒரு ஆர்டின் போட்டிருப்பான். ஆமாம், பிஹேவியர்ஸில் நான் மாஸ் ஹீரோ கிடையாது. ஆனால் அந்த ஆர்டின் எனக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ பின் பிளஸ்ட் வித். இல்லை லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ரீவியஸ் இன்டர்வியூ பண்ணும்போது கடன் வாங்காதீங்கன்னு ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க. கடன் வாங்காதீங்க, நான் கடன் வாங்கி நான் அவ்வளோ அனுபவிச்சிட்டேன். யாராண்ட கேட்டாங்கன்னா 10,000 வேணா 10,000 கொடுத்துருவேன், கடனாக கொடுக்க மாட்டேன். அதுக்கே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கடனால் அவ்வளோ பாதிக்கப்பட்டேன், இன்ஃபேக்ட் அவர் கீழேருந்து வந்ததுனால அவர் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் அதை அவங்களாம் ஃபீல் பண்ணி தான் எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் எனக்கு நான் இது மாதிரி இப்போ உங்ககிட்ட பேசுகிறதோ இல்லை இன்னும் சில இன்டர்வியூஸில் பேசுகிறதோ இல்லை பாட்காஸ்ட்டில் பேசுகிறதோ என்னை வந்து நோட் பண்ணி இதனால நான் இது பண்ணேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதே தான் எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சரி, எவனோ ஒருத்தன் ஏப்பா போதும்பா அப்படின்னு சொல்கிறான், ஆனால் எங்கேயோ ஒருத்தனுக்கு ஏதோ இது யூஸ் ஆகுது அப்படின்னும் போது ஐ எம் ஹாப்பி தட். இப்போ நான் வெறும் சொர்க்கவாசல் பற்றி மட்டும் பேசலாம் உங்ககிட்ட. கரெக்ட். இல்லை நீங்கள் ஸ்டாப் பண்ணிருக்கலாம், சொர்க்கவாசல் மட்டும் பேசலாம். பட் ஆனால் இந்த மாதிரி அவென்யூவில் தான் நான் பேச முடியுது. ஒரு 10 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நான் பேசும்போது நான் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு வரேன். ஸோ அது சொல்ல முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வெறும் வந்து எல்லா சொர்க்கவாசல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அது சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன இருந்தாலும் ட்ரெய்லர் நல்லா இருந்தால் இப்போ படத்துக்கு வரேன். ஸோ இப்போ ட்ரெய்லர் வரப்போகுது இன்னும் ஃபியூ டேஸில். வந்து அது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம கான்வர்சேஷனாவது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டுமே. பலூன் உடச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ பாலாஜி அவர்களே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. இன்ஃபேக்ட் லாங் டைம் அப்புறம் மீட் பண்ணல, பெரிய சந்தோஷம். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இனி அதான் ஒரு மாதிரி டயர்டாக வந்தேன், பசிச்சது, ஒரு மாதிரி என்ன கண்ணெலாம் கட்டிச்சு. இப்போ எனக்கு இந்த கான்வர்சேஷனும் ரொம்ப வார்மாக இருந்தது. தேங்க்யூ. இன்டர்வியூ பண்ணுறோம், இந்த வேணுன்ட்டு நீங்கள் வந்து நிறையா பேரை யூஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டு அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலாஜி அவர்களே, தேங்க்யூ ஸோ மச். இனி உங்கள் நல்வாழ்த்துக்கள். சொர்க்கவாசல் மட்டும் இல்லை, அடுத்து வர எல்லா படமும் வெற்றி பெற மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்படியே பேனூர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இந்த இன்டர்வியூ வந்து அவ்வளோ பெருசு இருந்திருக்காது. ஆனால் அடுத்த ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வந்து 29ஆம் தேதி படம் ரிலீஸாக, அது வரைக்கும் நீங்கள் என்னை பேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி டிவிலாம் ஆஃப் பண்ணி படுக்கும்போது போர்வைக்குள்ளே கூட நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுவேன். ஸோ இல்லைப்பா அப்படி சொல்ல, அந்த லெட்டரில் மூஞ்சி தெரியும்ல, அந்த பையன் அதை டபுள் மீனிங் நினச்சிக்கிட்டான். இது வந்து ஹாப்பி எண்டிங் கிடையாது, சொர்க்கவாசல். ஸோ தம்பிடே, தேட்டரில் உனக்கு ட்ரெய்லர் வந்து பிடிக்கும், டீசர் மாதிரியே பயங்கரமாக படமும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். போய் பார்த்துட்டு உனக்கு பிடிச்சது நான் சொல்லு. ஓகே, தேங்க்யூ, பாய். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Behind Its Gold Mike Music Awards 2024 நவம்பர் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. Ticket9 வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணுங்க.